உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். உங்களை இன்றைக்கு முகமுகமாய் பார்க்க செய்கிறது தேவனுடைய பலத்திற்கு கண்ணீரோடு சொல்லுகிறேன். நீண்ட நாளாய் நான் செபித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று சில தடைகள் வந்தது. நேற்று தினத்தில் இங்கே நான் உங்களை சந்திக்க முடியாதோ என்று ஒரு நிலைமை வந்தது. ஆனாலும் ஆவியானவர் பலப்படுத்தினார். ஆவியானவர் பலப்படுத்தினார். நான் நமக்கு சொன்னதை செய்வேன். அவர் நமக்கு சொன்னதை செய்யாமல் போகவே மாட்டார். அந்த நம்பிக்கையில் இருந்த காலையில் 7:30 மணி ஆயிடுச்சு நான் என்னுடைய இடத்திலிருந்து புறப்படுகிறதுக்கு. ஆனாலும் சரியான நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லி அருமையான ஆயிரமா மற்றும் அருமையான சபை போதகர் அவர்கள் மற்றும் என் அன்புக்குரிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. திட்டி தொடுகிற தூரத்தில் நிற்கிற 2015ஆம் ஆண்டு. ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு தூரத்தில் இருக்குது? எட்டி தொடுகிற தூரத்தில் நிற்கிற 2015ஆம் ஆண்டு. 2015ஆம் ஆண்டுக்குள்ளே நுழைய இருக்கிறேன் நான் தேவனுடைய சபையை. 2015ஆம் ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய செய்திகளை குறித்து, அவருடைய நோக்கத்தை குறித்து, அவருடைய திட்டங்களை குறித்து கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் நம்ம அனலைஸ் பண்ணும்படிக்கு, ஆராய்ச்சி பண்ணும்படிக்கு ஆண்டவருடைய 13ஆம் நாளை நமக்கு கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, சமீபத்துல ஒரு சகோதரனை சந்திச்சு சகோதரனுடைய பிரச்சனை என்னிடத்துல சொல்லுகிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண, இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி, இந்த பிரச்சனையிலிருந்து யார் நம்மளை விடுவிக்க முடியும், எப்படி இதுல இருந்து மீள்கிறது என்கிறதான ஒரு பெரிய தவிப்பு. என்ன பிரச்சனை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பான ஒரு பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது அது தீட்டு என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வருகிறது? உலக பிரகாரமாய் பல வழிகளிலே போய் தன்னுடைய பலத்தை செலவு பண்ணி ஆள் பலத்தை உண்டாக்க முயற்சி பண்ணி, எப்படியாவது ஆள் பலத்தை வைத்து அல்லது நண்பர்களை வைத்து அல்லது உறவுக்காரர்களை வைத்து இந்த பிரச்சனை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு தன்னுடைய பணத்தை அதிகமாக இறைத்த ஒரு சகோதரன் முடிவாய் கடைசியாய் வந்தார். பிரதர், இதுக்கு என்னதான் செய்கிறது? நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே போகிறது. என்ன செய்கிறது? தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நான் சொன்னேன், பிரதர், எனக்கு உலக பிரகாரமான ஞானம் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி சொல்ல எனக்கு புத்தியும் கிடையாது. நான் ஒரு அல்ப மனிதன். ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் அல்லது ஒரு வாசற்படியில் நிற்கிற ஒரு நாய், அவர் கொலைக்க சொன்னால் கொலைக்கிறவர், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் காரியம் சித்தியாகும், காரியம் கைகூடி வரும். அது மாத்திரம் எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற பலத்தை பத்தி எனக்கு தெரியாது. இந்த உலகம் கொடுக்கிற சப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாது. எந்த அதிகாரியை போய் நாடினால் அந்த அதிகாரம் என்ன விதத்தில் எனக்கு உதவி செய்ய எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடையாது. ஆனால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு சர்வேஸ்வரன் உண்டு. அவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் நிச்சயமாய் விடுதலை உண்டு. அவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு நாள் ஒருத்தர் விழுந்து போனது கிடையாது என்று சொல்லி அவருடைய வலதுகை பிடித்து தெய்வ சமூகத்தில் நிற்கிற போது ஆண்டவர் சொன்னார், நடந்த எல்லாவற்றையும் சொன்னார். சில காரியங்களை மறைத்தார் அந்த சகோதரன். பரவாயில்லை, உலக பிரகாரமான காரியம். சில காரியங்கள் எல்லாரையும் நம்ம ஓப்பனா பேச முடியாது. சில காரியங்களை மறைத்தார். ஆனாலும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இங்கெல்லாம் விழுந்து போய் இருக்கிறான். கவனிங்க, அவன் இங்கெல்லாம் விழுந்து போய் இருக்கிறான். அவன்
விழுந்த இடத்துல இருந்து முதல்ல அவனை எழுந்திருக்க சொல்லு. அவன் எவ்வளவு பெரிய சப்போர்ட்டை தேடி போனாலும், எவ்வளவு பணத்தை இன்னும் அதிகமா இறைத்தாலும் காரியம் கூடி வராது. நானே அதுக்கு முடிவு, என்னிடத்துல வர சொல்லு. காரணம் என்ன தெரியுமா? இது அவர் எப்படி உணர்ந்தார் தெரியுமா? சமீபத்துல ஒரு 2-3 நாளுக்கு முன்பாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அழைக்கப்பட்டது. அங்க போய் இந்த வார்த்தையை கொடுத்து முடித்ததுக்கு பிற்பாடு ஒரு சகோதரனை வந்து சந்திச்சார். அவர் சொன்னார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நடந்தது? அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னார். பாண்டிச்சேரியில சிட்டிக்குள்ள ஒரு பெரிய பிரஸ் வச்சு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சகோதரர், ஒரு பெரிய பிசினஸ் மேன். அந்த சொசைட்டில அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவங்களுடைய சொசைட்டில வந்து அவங்களுடைய இந்த டீம்ல வந்து அவர் லீடரா இருக்கிறார். நல்ல ஒரு மரியாதை, மதிப்புக்குரிய ஒரு கணத்துக்குரிய ஒரு மனிதர். ஆனாலும் வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்படி வெளியில வருது தெரியல. அவரும் இதே போலதான் உயிருக்குவதாய் நம்பின. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லி இதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். பல ஆண்டுகள் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர். பல ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் நெருக்கமான நண்பர்கள். ரொம்ப உறவுக்காரர்களை போல. இவங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா அவங்க இல்லாம இல்லை, அவங்க வீட்டுல நடந்தா இவங்க இல்லாம இல்லை. அந்த மாதிரி ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப ஃபேமிலி திக்கஸ்ட். இவங்க நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்வாங்க. அவரும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படாத, எது வந்தாலும் நான் உனக்கு செய்வேன். நான் தான், நீ எந்த நிலைமையில வந்தாலும் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். என்ன தவிர உனக்கு யாரும் உதவ முடியாது. ஒரு சில காரியங்களையும் அப்படி செய்திருக்கிறார். அதுல ஒரு நம்பிக்கை இந்த சகோதரனுக்கு, இவர் எனக்கு முழுமையாய் உதவி பண்ணுவார் என்று சொல்லி அவர் முழுமையாய் நம்பியிருந்தார். கடைசியில போன வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்பொழுதுதான் தெரிஞ்சதான் இவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு கூலி பறிக்கிற ஒரு சத்துரு என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார். கூடவே இருந்து நன்மை செய்கிறதை போல உதவி பண்ணுகிறதை போல, நம்மளை ஆறுதல் படுத்துகிறதை போல கூடவே இருந்த ஒரு நண்பர். கடைசி நம்பிக்கை அந்த சகோதரனுக்கு அவன்தான். அவனும் இப்படிப்பட்ட ஒரு மாய்மானமான ஒரு சகோதரன் என்பதை அவன் புரிந்து கொண்டதுக்கு பிற்பாடு, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா? என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவருடைய அறையில் உட்கார்ந்து போய் அழுதார். தேம்பி அழுது கொண்டிருக்கிற போது திடீரென்று தேவனுடைய வார்த்தை அவருடைய செவிகளில் விழுந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னாராம், உன்னுடைய வேதாகமத்துல ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சொல்லி நீ அந்த வசனத்தை போய் வாசித்து பாரு என்று சொல்லி சொன்னார். உடனே இவர் எழுந்து ஓடி போய் அந்த வேதாகமத்தை புரட்டி அந்த ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தாராம். அந்த வசனம் அவரோடு கூட பேச ஆரம்பிச்சது. அந்த வசனத்தை மறுபடியும் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிற போது 2 வருஷத்துக்கு முன்பாக என் மூலமாய் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை அவருடைய செவிகளில் துணிக்க ஆரம்பித்திருக்கிறது. அவர் சொன்னார், 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர், 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த வார்த்தையை கொடுத்தீங்க. அந்த செய்தி எனக்கு அப்ப புரியல. அவர் உண்மையை என்ன சொன்னார், நான் உண்மையை சொல்றேன் பிரதர், தயவு செய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு நீங்க இந்த செய்தியை கொடுக்கும் போது என்னை குத்தி பேசுறதை போல இருந்தது, என்னை அடித்து பேசுகிறதை போல இருந்தது, என்னை குற்றப்படுத்தி குற்றவாளி என்று சொல்லுகிறதை போல இருந்தது, எனக்கு முகமுகமா என்னை நீங்கள் எதிர்க்கிறதை போல இருந்தது. அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு வேகத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனப்படல. இன்னும் அதிகமா இந்த வார்த்தை உங்க மேல ஒரு மரியாதை குறைச்சலை கொண்டு வந்தது எனக்கு. அன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு புரியல பிறகு. ஆனா 2 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த நிலைமைக்குள், அன்னைக்கு நீங்க செய்தியில கொடுக்கும் போது அந்த நிலைமைக்குள் நானே வந்து உட்கார்ந்து இருக்கிற போதுதான் ஆண்டவர் உணர்த்திருந்த வசனத்தை நான் ஓடி போய் வாசித்தேன். நீங்க அன்னைக்கு இந்த வசனத்தை வச்சுதான் நீங்க பேசுறீங்க, இதுதான் நீங்க அந்த செய்தியுடைய கான்செப்ட்னு சொல்லி அந்த வேத வசனத்தை சொன்ன. எனக்கு மறந்து போயிடுச்சு, என்ன வசனம் எனக்கு தெரியல.
என்ன வசனம் பிரதர், எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்ப சொன்னாரு, புரட்டுங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரை வீரர்கள் மகா பலசாலிகள் என்று சொல்லி எண்ணி அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு செய்தியை கொடுத்த யாருக்கு தான் கோபம் வராது? அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, உண்மைதான் பிரதர், உங்களுக்கு என் மேல கோபம் வந்தது. என் இடத்துல நீங்க இருந்து அப்படி பேசியிருந்தா கூட உண்மையிலே நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், அப்படித்தான் ஆயிருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நான் இன்னும் அந்த பாதையில போகல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருந்ததினால் அவர்களை நம்பிக்கொண்டிருந்து. அல்லேலூயா. அப்பதான் அவர் உணர்ந்தாராம், ஓ, என்னுடைய நம்பிக்கை தவறானது, என்னுடைய நம்பிக்கை தவறானது, நான் நம்பின நபர் சரியான நபர் கிடையாது, என்னுடைய நம்பிக்கை தவறான இடத்தில் நான் செலவு செய்தேன்னு சொல்லி உணர்ந்தார். மறுபடியும் அதே இடத்துல வந்து உலகல் படி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நான் மனுஷனை நம்பினேன், இந்த உலகத்தை நம்பினேன், இந்த சூழ்நிலைகளை நம்பினேன், எனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன், எனக்காக பரிதவிக்கிற தேவன், என்னவே நாள்தோறும் தேடி வருகிற ஒரு தேவனை நான் மறுதலித்தேன். என்னை தேடி வருகிற தெய்வத்தை, என்னை தேடி வருகிற தெய்வத்தை, என்னை நினைவு கூறுகிற தெய்வத்தை நான் மறுதலித்தேன். அருமையான கணத்துக்குரிய போதகர் பெரியார் பாஸ்டரே சொன்னாங்க, நாங்க என்னதான் விசுவாசமா இருந்தாலும் ஆண்டவரே காட்டி கொடுக்கிறவனை போல மாறிட்டார். இவங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காட்டி கொடுக்கிறவனை போல, நம்பிக்கை துறைகளையும் போல, அவிசுவாசிகளை போல நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் பயன் என்ன? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு என்ன பிரயோஜனத்தை கொண்டு வரும்? நாங்கள் எதிலே கனி கொடுக்க முடியும்? உணர்ந்தார் என் அன்புக்குரியவர்களே, நாமும் கூட பல நேரங்களிலே இப்படித்தான் நம்மளை தேடி வருகிற இயேசு கிறிஸ்து மறந்து போகும். நம்மளை தேடி வருகிற இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு இருக்கிற போது, பிரச்சனைகளோடு கூட இருக்கிற போது, பாடுகளின் பாதைகளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற போது, நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? கொஞ்சம் சிந்திப்போம். நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்து போனார். அத்தனை வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. ஆனாலும் அத்தனை வாக்குத்தத்தங்கள் ஒரு வாக்குத்தத்தம் கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகிறது. நம்முடைய வயது என்ன? நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? நாம் பிறந்து எத்தனை வயசு ஆயிற்று? நாம் எவ்வளவு காலமாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வருகிறது. அப்போஸ்தலரின் புத்தகத்தை வாசிக்க வேண்டாம். 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க. தாயின் வயிற்றிலே பிறந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை தூக்கி கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்தின் வாசலை வைப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவரால் நடக்க முடியாது, அவரை கொண்டு என்ன செய்வாங்க? வைப்பார்கள். அவன் அங்க என்னவா இருந்தான் சொல்லுங்க? என்னவா இருந்தான்? பிச்சைக்காரனா இருந்தான். ஆமாவா? அவன் ஃபர்ஸ்ட் டே ஒருவேளை நம்மளுடைய ஆலயத்துல
ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து அங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா அவரை நீங்க வெளியில நமக்கு தெரிந்த நபருக்கு அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லி அறிமுகப்படுத்தும்? இவர் யாரு? இப்போ இவர் 40 வருஷமா அந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். எத்தனை வருஷமா? 40 வருஷமா தேவாலயத்தில் தான் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் அவனை கொண்டு வந்து ஆலயத்தின் பிரகாரத்தின் வாசல்ல வைப்பார்கள். அவன் போகிறவர்களிடத்திலும் வருகிறவர்களிடத்திலும் பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பான். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்தவரை நம்ம பார்த்து என்ன சொல்றோம்? பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறோம். ஆமாவா இல்லையா? 40 வருஷத்துக்கு பிற்பாடு அவரை குறித்து நம்ம அறிமுகப்படுத்துறத என்ன சொல்லி அறிமுகப்படுத்தும்? சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா தான் நான் உண்மையிலேயே சரியா பிரசங்கம் பண்றேன்னு அர்த்தம். இல்லையா? ஆமா இல்ல, ஆமா இல்ல, ஒரு குட்டி பிரேயர் பண்ணி முடிச்சிடலாம். தேவனுடைய வீடு, அல்லேலூயா, இது கர்த்தருடைய வீடு. நான் எப்பவுமே நான் பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட பேசும்போது சத்தம் போட்டு பேசுவேன். ஆமா, நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அல்லது ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முந்தின நாட்கள்ல நான் அங்க அமர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிற போதே ஊழியக்காரர் கேள்வி கேட்டா பழின்னு பதில் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டா கூட இருக்கும் சில நேரத்துல, கரெக்டா தப்பா மட்டும் எனக்கு தெரியாது, ஆனா பழிச்சுட்டு பதில் சொல்லுவேன். சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அந்த தொண்டையில என்ன வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த தொண்டையில என்னப்பா வச்சிருக்கிற, கொஞ்சம் மெதுவா சொல்லு. அல்லேலூயா. ஆமா, இப்போ 40 வருஷத்துக்கு பிற்பாடு அவரை நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்? அவர் எங்கதான் இருந்தார் 40 வருஷமா? அவரும் ஆலயத்தில் தான் இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வருவோமோ இல்லையோ, ஆமே, நம்ம ஆலயத்துக்கு வருகிறோமோ இல்லையோ, ஆனா அவருடைய டியூட்டி செய்யறதுக்கு அவர் கரெக்டா என்ன செய்வாரு? டெய்லி வந்துருவாரு. கம்பல்சரி 40 வருஷமா அவர் ஆலயத்துக்கு வந்து போகிறார். இன்னும் சொல்ல போனா அவர் தான் கரெக்டான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வருகிறவர். ஏன் தெரியுமா? ஆலயத்துக்கு எல்லாரும் உள்ள வந்ததுக்கு பிற்பாடு நம்ம வந்து அங்க உட்கார்ந்தா அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். அப்ப அவர் எப்ப வரணும்? 9 மணிக்கு ஆராதனை, அவர் எத்தனை மணிக்கு வந்துருவாரு? நம்மள பார்க்கும் பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆமா, 8 மணிக்கு அவர் அங்க வந்துருவாரு. இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசி நம்ம கோயில் குட்டி வந்து கதவு மூடுவார் பாருங்க, அது வரைக்கும் அவர் இருப்பாரு. ஏன்னா கடைசியில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்துன்னா கோயில் குட்டி கொடுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா. ஏதாவது டீ காபி வடை ஏதாவது வாங்கியிருந்து கடைசியில முடிச்சுட்டு நம்ம போகும்போது ஏதாவது 1-2 மீதி இருந்தா கூட கோயில் குட்டி என்ன பண்ணுவாரு? நம்ம கையில கொடுத்துட்டு போவாரு. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? சீக்கிரமா வந்து கடைசி நம்மளை பார்க்கணும் பாக்கியம் பெற்ற மனுஷன். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு வேலை இருந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்கு முன்னேற்றம் இல்லை. 40 வருஷமாய் ஆலயத்தில் இருக்கிறான், 40 வருஷமாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறான், 40 வருஷமா கர்த்தருடைய பிள்ளைகளை முகமுகமாய் சந்திக்கிறான். ஆனாலும் அவன் இன்னும் பிச்சைக்காரனாகவே இருக்கிறான். தரித்திரம். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய மனமாற்றம் இல்லை, அவனுக்குள்ளே மனமாற்றம் இல்லை. பேதுரு அவனை பார்த்து சொல்றான், நீ எதிர்பார்க்கிற பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்ல. வேதம் சொல்லுகிறது, இவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமோ என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்தேன். அப்ப கூட பேதுரு சொல்றாரு, எங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கூட இவங்க நமக்கு ஏதாவது கிடைக்குமா? பொண்ணு கிடைக்குமா? இவங்க ஊழியக்காரங்க, என்ன மாதிரி ஒரு பிலிவர் கிடையாது. இவங்க யாரு? இவங்க ஊழியக்காரங்க, ஸ்பெஷல் பீப்புள். இவர் எப்பவுமே காசு போட மாட்டாரு, ஏதாவது வெள்ளி பொண்ணு கோல்டு காயின் அப்படிதான் போடுவாருன்னு சொல்லிட்டு இவருடைய எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்ததே தவிர கர்த்தருக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் இல்லை. அதனாலதான் அவர் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து 40 வருஷம் ஆனாலும் அவர் பிச்சைக்காரரவே இருந்தார். என் அன்பு தம்பி தங்கச்சி, என் கணத்துக்குரிய சகோதரிகளே, அன்போடு சொல்லுகிறேன், கர்த்தர் நம் கூப்பிடுகிற தூரத்திலே சமீபத்தில் நிற்கிறது. அவர் நம்மளை விட்டு விலகாதது. நான் முகமுகமாய் அவரை நான் சந்தித்துக்கிறபடினால், அவருடைய வல்லமை நாள்தோறும் என்னுடைய சரீரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மளை விட்டு ஒரு நாள் விலகி போகாத தேவன். நம்முடைய இருதயத்தில் மாத்திரம் கொஞ்சம் மாற்ற வேண்டும். உபவாச கூட்டம் தானே, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தியானிக்கலாம். என் அன்புக்குரியவர்களே,
என்னுடைய மகள் கேட்டா சமீபத்துல, டாடி நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் சொன்னேன், என்ன கேளுமா? இல்ல எங்க சபைக்கு என்ன சொல்ற, எங்க சபைக்கு நிறைய உங்களை மாதிரி ஊழியக்காரங்களாம் வராங்க, சுவிசேஷர்கள வராங்க, எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சந்தோஷமா மெசேஜ் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? பயங்கர காமெடி டாடி, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? சென்னையில இருந்து ஒரு அன்பு சகோதரன் வந்திருந்தார். அவரை பத்தி அப்படி அவளாக புகழ்ந்து, ஐயோ ஒரு சில ஊழியக்காரர்களை சொல்லி என்ன சூப்பரா சிரிச்சுக்கிட்டே இருந்தாடி, ஐயோ போங்க, பயங்கர சந்தோஷம். ஆனா நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே எடுக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் சிரிக்கவே தெரிய மாட்டேங்குது டாடி, எப்ப பார்த்தாலும் உம்முன்னு எடுக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் செய்தி எடுத்தீங்கன்னா உங்க செய்தி எப்ப கேட்டாலும் சீரியஸாவே இருக்குது, ஒரு சிரிப்பாவே இருக்க மாட்டேங்குது. அன்புக்குரியவர்களே, யாரையும் குறை சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. நான் யாரையும் குற்றப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வித்தியாசமான அபிஷேகம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரும் வாசிக்க வேண்டாம். ஆவியாக ஊற்றப்படுகிற நாட்களை நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பின்மாறி நம்ம மேல் வல்லமையாய் ஊற்றப்படுகிற நேரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அபிஷேகங்களை கொண்டு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகன் இடத்துல கேட்டதுக்கு பிற்பாடு நான் கொஞ்சம் யோசனை பண்ணினேன். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற போது ஏன் கொஞ்சம் காமெடியோடு கூட, கொஞ்சம் சிரிப்பாய், கொஞ்சம் சந்தோஷமாய், அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிறது போல, கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு தெரியாதை போல ஏன் கொஞ்சம் நகைச்சுவையாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கூடாது? நான் மெய்யாகவே என்னுடைய ஜெபஅறையில நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என் அன்புக்குரியவர்களே, என்னால் முடியவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்னால் அப்படி தியானிக்க முடியவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஒரு துணியை புளிகிறதை போல தன்னுடைய சரீரத்தை புளிந்து கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்னால் அப்படி தியானிக்கவே முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? என் அன்புக்குரியவர்களே, பல காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 8 வயது நிரம்பின மகளை, வெறும் தலையில்லாமல் வெறும் முண்டமாய் இருக்கிற மகளை தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டா? யோசித்து பாருங்க. இப்படி பல காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும், பல காரியங்களை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக சாதாரண பிள்ளைகள் தங்கள் தலையை அடமானம் வைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை சிரித்து கொண்டு என்னால தியானிக்க முடியாது. கர்த்தருடைய ரத்தத்துக்கு முன்பாக விளையாட முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக விளையாட முடியாது. கர்த்தருடைய ரத்தத்தை விளையாட்டாய் செய்ய முடியுமோ? கர்த்தருடைய ரத்தத்தோடு விளையாடாதீர்கள். கர்த்தருடைய ரத்தத்தோடு விளையாடாதீர்கள். அது நம்முடைய நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய ரத்தம் நம்முடைய நியாயம் தீர்க்கும். ஆவியானவருடைய ரத்தத்தை பார்க்கும் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை கழுவுகிறது மாத்திரமல்ல, நம்மளை நியாயம் தீர்க்கிறது மாதிரி. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தியானிக்க முடியவில்லை. பெரியமானவர்கள், தியானிக்க முடியவில்லை. ஒரு மிருகத்தை போல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே ஒரு சேவகன் ஓடி போய் ஒரு விழாவிலே குத்தினானாம். தண்ணீரும் ரத்தமும் புரண்டு வந்தது, பீரிட்டு வந்தது என்று சொல்லி வேதத்திலே பதிவாய் இருக்கிறது. உன்னுடைய பாடுகளுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக கர்த்தர் நாள்தோறும் ரத்தத்தை தெளிக்கிற இயேசு கிறிஸ்து. ரத்தம் எங்களுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் கர்த்தர், நம்மளை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க, அவருடைய வார்த்தைங்கிற அந்த ரத்தம், அவருடைய வார்த்தைங்கிற அந்த ரத்தம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்மளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2014ஆம் ஆண்டை திரும்பி பார்க்கிறேன். 2014ஆம் ஆண்டை திரும்பி பார்க்கிறேன். எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள். நேற்று தினத்தில் கூட ஒரு தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 600-650 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி போன் பண்ணி ஓ என்று சொல்லி அழுகிறார். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறார். என் கணவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறார்.
திருமணமாய் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் இன்னும் மனம் திரும்பவில்லை. வீட்டில் ஒரே பிரச்சனை. அந்த சகோதரி எனக்கு போன் பண்ணிக்கிறேன், அண்ணன் என் பிரச்சனையை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியல. என்னுடைய உணர்வுகளை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியல. நான் யார்கிட்ட போய் சொல்ல? எனக்கு அப்பா இல்லை. என்னுடைய தாயார் மிகவும் வயது சென்றது. என்னுடைய கணவனையும் என்னுடைய கணவன் குடும்பத்தாரை வந்து தட்டி கேட்க எனக்காக ஒரு வார்த்தை பேசுறது எனக்கு நாதி இல்லைங்க. நான் அதே போல இருக்கு. என்னால் அடி தாங்க முடியவில்லை. 2 நாளை வெளுத்திருந்தேன். என்னால் அடி தாங்க முடியவில்லை. என் கணவன் திரும்ப 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 வந்து ஒரு மிருகத்தை போட்டு அடிக்கிறதை போல மனசாட்சி இல்லாமல் என்னை போட்டு நொறுக்குது. என்ன செய்வதுன்னு தெரியல. என் பிரச்சனை யாருக்கு சொல்றதுன்னு தெரியல. திடீர்னு உங்க ஞாபகம் வந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆயிடுச்சு. ஊழியக்காரன்ட்ட சொல்லுவோமே என்று சொல்லி உங்களுக்கு போன் செய்து அன்புக்குரியவர். சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்திச்சு அவன் சொல்லுகிறார், பிரதர் 2014ஆம் ஆண்டு ஆரம்பித்து பிப்ரவரி முதல் கொண்டு இதுவரைக்கும் நான் தினந்தோறும் தேம்பி அழுது கொண்டிருந்தது. ஒரே பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. குடும்பம் பிரிந்தது, பிள்ளைகள் பிரிந்தார்கள், வியாபாரம் குறைந்தது, தனித்து விடப்பட்டேன், விழுந்து போய் கிடக்க நொறுக்குது நொறுக்கி போய் இருக்கிற பிரதர். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இப்படி பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 2014ஆம் ஆண்டு திரும்பி பாருங்க. அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமா கிடையாது. அநேக மக்களுக்கு 2015 ஆசீர்வாதம் கிடையாது. இந்த வாழ்க்கையில மிகவும் கஷ்டம். வியாபாரத்திலே கஷ்டம், வேலை ஸ்தலத்திலே கஷ்டம், பல பாடுகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? 2015ஆம் ஆண்டு நம்ம கடந்து வந்தோம். காரணம் என்னன்னு தெரியுமா? வாசிப்பாருங்க. மார்க் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இருந்து பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இந்த பதவி நமக்கு நன்றாக தெரியும். சில சண்டே கிளாஸ் பிள்ளைகளும் கூட இந்த கதை அருமையாக தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை குணமாக்கினார். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் செபிக்க போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். இங்கிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தை நான் முன்னமே சாட்சியில் உங்களுக்கு சொன்னதை போல, ஒருவேளை அது என்னுடைய வார்த்தையா இருந்தால் 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த சகோதரன் இந்த வார்த்தையை தொட்டு இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தையா இருந்தபடியினாலே அதுக்கு மரணம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை விழுந்து போகாது. 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே வார்த்தை அந்த சகோதரனை தேற்றினது உண்மையானால், என் அன்பு தம்பி தங்கச்சி, பிரதர் சிஸ்டர், இங்கிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அனலாக்கின வார்த்தை, கர்த்தர் அனுப்பி கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் பகுதி நேர ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது சபையில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கலாம், வியாபாரத்தில் வேலை ஸ்தலத்திலே மேல் அதிகாரிகளாக பொறுப்பு கூடியவர்களாக இருக்கலாம், ரெஸ்பான்சிபிள்
உங்களில் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரியமானவர்களே. குழந்தைகளுக்கு கூட தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை குணமாக்கினார், அவனுக்கு உடனே கண்ணு தெரிஞ்சது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். 46வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது போதும். இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். எரிகோவுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி, பின்பு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு எப்போ வந்தார்? பின்பு அவர் வந்தார், முன்பு வரல. அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, எரிகோவுக்குள்ளே வந்த இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தையும் செய்யல. கவனி, எரிகோவுக்குள்ள வந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? ஒரு அற்புதத்தையும் செய்யல. அல்லேலூயா. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து தானே போய் ஒருத்தருக்கும் அங்க அற்புதம் செய்யல. மூன்று சம்பவங்களை நீங்க யோசிக்கலாம். தானே போய் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்யல. எரிகோங்கிற மிகப்பெரிய பட்டணத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனால் ஒருத்தருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யல. முதல் பக்கத்திலே இயேசு கிறிஸ்து பின்பு எரிகோவுக்குள்ளே வந்தார். ஏன் எரிகோவுக்குள்ள வந்தார் தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து எரிகோவுக்குள்ள வந்தது காரணம் என்ன தெரியும்? எரிகோ எங்க இருக்கு? எரிகோ குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பின்பு எரிகோவுக்கு வந்தார். எரிகோ எங்க இருக்கு? நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இன்னைக்கு இறங்கணும். இன்னைக்குள்ள ஒரு மாற்றம் நமக்குள்ளே வரணும். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? ஏன் எரிகோவுக்கு வந்தார்? பின்பு இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்ததற்கு காரணம் என்ன? அப்ப முன்பு என்னமோ நடந்திருக்கிறது. அல்லேலூயா. பின்பு இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்தது உண்மையானால் முன்பு அதே எரிகோவில் என்னமோ நடந்தது. என்ன நடந்தது? வாசித்து பார்ப்போம். உபாகத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனதாய் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம்
சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமே. ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரத்துல இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து மார்போடு வந்திருக்கிறீர்கள் அத்தனை பேருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். தேவன் இன்னைக்கு எங்களை மறைத்து எங்களோடு கூட நீர் பேசும். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். எங்களுடைய ஆவியை ஆத்மாவிலே சரீரத்தில் தேவன் பிடிக்கிற ஒரு வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். ஐயனே, நீர் அப்படி செய்ய போவதற்கை நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல உட்கார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற போது 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, 3 முறை ஆண்டவர் மறுபடி அவர் ரீகன்ஃபார்ம் பண்ணுகிறார். வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. 5வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. என்ன சாபங்க? எந்த சாபத்தை மாற்றுகிறதுக்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எரிகோவுக்குள்ளே வந்தார்? காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எரிகோவுக்குள்ளே வந்தார். நான் இப்படி யோசனை பண்ணேன், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே, எரிகோவுக்குள்ள எவ்வளவு பெரிய வல்லமுள்ள ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி, அந்த சராசரங்களை உண்டாக்கின அதரசனமான தேவாதி தேவன் அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடும் அந்த கடவுளாலே ஒரு அற்புதம் கூட செய்ய முடியவில்லை. இந்த தெய்வத்தை குறித்து வேதத்திலே வாசித்து பாருங்கள். இவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா கிரகங்களுக்கும் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் கர்த்தர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் கர்த்தர், வானத்தை பார்த்து விரித்த தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடலுக்கு எல்லையை குறித்த தேவனாய் கர்த்தர். வேதத்தை வாசித்து பார்க்கிற போது பிரியமானவர்களே, நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நான் கெட்டி செய்தது காரணம் என்ன தெரியுமா? எந்த ஊழியக்காரரும் எனக்கு போதிக்கவில்லை, எந்த ஒரு சகோதரனுக்கு போதிக்கவில்லை. என்னை அதிகமாய் ஆண்டவர் பக்கமா இழுத்து கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உணவை பார்க்கலும், குடும்பத்தை பார்க்கலும், இந்த உலகத்தில் உள்ள சகலத்தை பார்க்கலும் அந்த தேவாதி தேவன் பக்கமா இழுக்கப்பட்டு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இரவு பகல நேரங்காலம் பார்க்காதபடிக்கு, புயல் மழை பார்க்காதபடிக்கு,
வானத்தை நான் விரிக்கிற போது, வானத்தின் கிரகங்களை நான் உண்டாக்குகிற போது, நட்சத்திரங்களை நான் பதிக்கிற போது நீ எங்கே இருந்தாய்? வான தூதர்கள் என்னை போற்றி துதிக்கிற போது, வான மண்டலமே என்னை துதித்துக் கொண்டிருக்கிற போது நீ எங்கே இருந்தாய்? என் அன்புக்குரியவர்களே, என்ன மகிமையான தேவனாய் கர்த்தர், என்ன மகத்துவமுள்ள தேவனாய் கர்த்தர் பாருங்க. இப்படிப்பட்ட இந்த மகிமின் ரூபி, இந்த மகிமின் வியாபி அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த பட்டணத்துக்குள்ளே, அந்த மகா பட்டணத்துக்குள்ளே வருகிற போது ஒரு அற்புதம் கூட நடக்கலங்க. ஒரு அற்புதம் கூட நடக்கல. நான் அதிகமாய் வேகப்பட்ட இடம் என்ன தெரியுமா? அதிகமாய் நான் தேம்பி அழுத இடம் என்ன தெரியுமா? ஒரு மகிமின் தேவனாய் கர்த்தர், ஒரு மகா தீர்க்கதரிசி மனித உருவம் எடுத்து யதார்த்தமா சாதாரணமா நான் இருக்கிற இடத்துக்கு என்ன தேடி வந்த பொழுதிலும் கூட அவரை தேடாமல் போனேன். அவரை தேடாமல் போனேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் எனக்கு இருக்கிற போராட்டத்துக்கும் மாத்திரமே நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என்னுடைய அனுபவங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து, என்னுடைய சுவாபங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலக பிரகாரமான சில பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை தேடாமல் போனேன். இயேசு கிறிஸ்து எரியூருக்குள்ளே வருகிறார். எரியூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 99% பின்மாற்றம் உள்ள மக்கள் தாங்க இருக்கிறாங்க. எரிகோ ஒரு ஆசீர்வாதமான பகுதி கிடையாது. ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு பார்க்க முடியல. அங்கே இந்த இயேசு கிறிஸ்து 100% வேணும், 100% இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வேணும். ஆனாலும் பிரியமானவர்களே, ஒருத்தர் கூட அந்த அற்புதம் ஆண்டவரோட செய்ய முடியல. இவர் மகிமையான கடவுள் தான். இவரோட கூட இருக்கிற ஒன்றுமில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது உண்மைதான், எல்லாம் சரிதான். ஆனாலும் பிரியமானவர்களே, அவரை மனம் மாறி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு தேவன் பக்கமாய் திரும்ப நான் ஒழிய, இந்த எவ்வளவு பெரிய கடவுளாக இருந்தாலும் சரி, அவராலேயே நமக்கு அற்புதம் செய்ய முடியாது. நம்மளை காப்பாற்ற அவராலே முடியாது. நான் வேதத்தில் கற்றுக்கொண்டது, ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது அது. என்னுடைய சுவாபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், என்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், என்னுடைய சூழ்நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் என்னோட சொன்ன வார்த்தை என்ன, அதனுடைய முகாந்திரம் என்ன என்பதை நான் உணர்ந்து என்னை நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா மாத்திரமே கடவுளால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த சாபத்தை உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த சாபத்தை உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என்ன சாபம் அது? எழுத பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். அக்காலத்திலே யோசுவா எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற எந்த ஒரு மனுஷனும் யாருக்கு முன்பாக இருப்பான்? யாருக்கு முன்பாக? கொஞ்சம் சிந்திக்கணும் என்பதற்காகத்தான் இந்த உபவாச கூட்டம். பிரியமானவர்களே, இந்த உபவாச கூட்டம் எதற்கு? இயேசு கிறிஸ்து ஏன் எரிகோவுக்குள்ள வந்தார்? எரிகோவை விட்டு வெளியில போகிற போது அந்த இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எப்படி இருந்திருக்கு? அவர் ஏன் எரிகோவுக்கு வந்தார்? காரணம் என்ன? பின்பு இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்தார். ஏன் முன்பு வரல? முன்பு அப்ப என்னமோ நடந்திருக்குதாங்க. எனவே நான் அது அங்க ஒரு சொல்யூஷன் வேணும், அங்க ஒரு விடுதலை வேணும், அங்கே ஒரு ஆரோக்கியம் வேணும், அங்க ஒரு தேவ கிருபை வேண்டும் என்பதற்காகவே தெய்வமே கிருபையாய் அங்கே உட்பிரவேசிக்கிறார். அங்க என்ன நடந்தது? வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிங்க. 6:26. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான், அவன் அஸ்திவாரத்தை போடுகிற போது மூத்த குமாரனையும் அவன் அதற்கு நிலைவாசலை வைக்கிற போது இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று சாபம் கூறினான். இயேசு கிறிஸ்து எரிகோவில் எதிர்க்கிறார். என் அன்பு தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்து எரிகோவில் எதிர்க்காக வந்தார். என்னுடைய சாபத்தை போக்கும்படிக்கு, என்னுடைய பாவத்தை போக்கும்படிக்கு, என்னுடைய தீராத வேதனைகளிலிருந்து
ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு, என்னுடைய நோயிலிருந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படிக்கு அல்லவா இயேசு கிறிஸ்து எரிகோவுக்குள்ளே வந்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் யோசுவா அந்த எரிகோவை சந்தித்தார்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான். நான் ஏற்கனவே ஒரு சம்பவத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். 40 வருஷம் பிரதர் சிஸ்டர் வாலிப தம்பி தங்கச்சி கவனிங்க. ஒருவேளை வருகை கர்த்தருடைய வருகை தாமதமாகுமானால் நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்க 120 வருஷம் மோசையை போல வாழ்ந்து நல்ல கண் பார்வையோடு நல்ல தெளிந்த ஞானத்தோடு திடகாத்தமான நல்ல ஆரோக்கியத்தோடு கூட நீங்க வாழ்ந்திருக்கட்டும் சொல்லி நான் உங்களை மனதார கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வாழ்த்துகிறேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஏன் எரிகோவுக்குள்ள வந்தார்? குருடனை சுகமாக்குறதுக்கு எரிகோவுக்குள்ள வந்தார்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ஏன் எரிகோவுக்குள்ள வந்தார்? என் அன்பு தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் எதற்காக வந்தார்? நீங்கள் நான் நினைக்கிறோமா? இயேசு கிறிஸ்து யதார்த்தமாய் ஊழியம் செய்ய எரிகோவுக்குள்ள வந்தார் நினைக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஏவலமானவர்னு சொல்லி வந்தார்னு சொல்லி நீங்கள் நான் நினைக்கிறோமா? அது ஒரு போதகரோ அது ஒரு ஊழியக்காரரோ சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அதனால நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, இல்லை. நம்முடைய சாபங்கள் நம்ம வாழ்ந்திருக்க கூடாதபடிக்கு, நாம் சந்தோஷமா இருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு நீங்க பழகி பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதித்தாரே, அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நமக்கு பின்னாடி வருகிற சந்ததிகளும் பெற்று வாழ்ந்திருக்க கூடாதபடிக்கு ஒரு சாபம் நம்மளையும் அறியாமலே நம்மளோடு கூட நடந்து வருகிறது. அது சாபம். நம்ம வாழ்ந்திருக்க கூடாதபடி வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை விட்டு அறிக்கை செய்து மனம் திரும்பாமல் போகும் அந்த நாட்களில் அந்த பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்து கிடக்கும். அது சாபம். சர்ப்பத்தை போல உன் காலை பின்னிக் கொண்டிருக்கும் சாபம். காரணம் என்ன பிரியமானவர்களே? காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எரிகோவுக்குள் வந்ததுக்கு காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய ரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் புள்ளிட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? குழந்தையை போல நீங்கள் நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்த தாலாட்டு பாடல்களை கேட்கறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இல்லை பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க, நம்முடைய சாபத்தை போக்கும்படி, நம்முடைய சாபங்களை போக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் யோசுவா அன்னைக்கு எரிகோவை சபித்த காரணம் தெரியுமா? செழுமையான பூமி, பாலும் தேனும் ஓடுகிற பூமி, அங்கு வாழ்ந்திருக்கிற மக்களை பார்த்து யாராலும் சபிக்க முடியுமா? நிறைவான பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான். ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படாத மக்கள், கர்த்தருக்கு பயப்படாத மக்கள். வாசித்து பாருங்க ஆதிகாமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. போகட்டும், வேண்டாம். என்ன நடக்குது பாருங்க. நான் அதுல எடுத்து நான் ரொம்ப நிறைய டைம் எடுத்து நான் உங்களுக்கு டயத்துல ரொம்ப கவனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்குள்ள காரணம் என்ன? நம்மளை அறியாமலே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய வார்த்தைகள், அதுவே சில நேரங்கள்ல நமக்கு சாபமாய் மாறிடும். அதுவே சாபமாய் மாறிடும். சில நேரங்களில் ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கூட சில நேரங்களில் சாபமாய் மாறிடும். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் பயபக்திக்குரிய ஒரு வாழ்க்கை. அது சீசன் வாழ்க்கை கிடையாது பிரியமானவர்களே. சீசன் வாழ்க்கை கிடையாது. வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தினங்கள் மாத்திரம் மிகவும் பக்தி வைராக்கியமா வித்தியாசமான உடைகளோடு அப்படி 24 மணி நேரம்
365 நாள் கர்த்தருக்கு முன்பாக சீர்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, எஸ்தரப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இதுல கொஞ்சம் பிசகுனாலும், கொஞ்சம் வித்தியாசம் வந்தாலும் அது நமக்கு மிகவும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடலாம். 10 அடி அகலமுள்ள ஒரு கிணத்துல நீங்க ஒரு 9 அடி நீங்க தாண்டிட்டீங்க, இப்போ 1 அடி தாண்டல, நிலைமை என்ன ஆகும்? கவனிங்க, அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த மாதிரி உலக ஞானம்லாம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். 10 அடி தாண்டி, 10 அடி கிணத்துல 9 அடி நான் தாண்டிட்டேன் ஆண்டவரே, அதுக்கு மாத்திரம் எனக்கு கூலி கொடுங்க, அப்புறமா நான் போயிடுறேன்னு சொல்லி நம்ம எஸ்கேப் போயிட முடியுமா? முடியாது. நம்ம விழுந்துதான் கிடையாது. அது போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் நல்ல ஜெபம் பண்ணேன், வேத வாசிக்க மட்டும் நேரம் இல்லை. நான் வேத வாசனை ஜெபம் பண்ணேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறதுக்கு எனக்கு சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்ன காரணம் சொன்னாலும் சரி, என்ன காரணம் சொன்னாலும் சரி, அது அங்கீகாரமாய் மாறாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மக்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மக்கள். யோசுவானுக்கு அந்த எரிகோவை சபித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை கீழ்ப்படியாத ஜனங்கள், பயம் இல்லாத ஜனங்கள். வேதத்தில் அப்படித்தான் இந்த கானானியர்களை குறித்து வேதத்துல என்ன தெரியுமா எழுதியிருக்கிறது? கானானியர்களை குறித்து வேதம் இப்படி பதிப்புன்னு வச்சிருக்கிறது, அவங்க கடவுளுக்கு பயப்படாத ஜனங்கள், கர்த்தருக்கு பயப்படாத ஜனங்கள். மாத்திரமல்ல, மற்றவர்களை நேசிக்காத ஜனங்கள், மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற ஜனங்கள். பெரியவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய இருதயத்தை புண்படுத்துகிற ஜனங்கள். ரெபெக்காள் என்ன சொல்லுகிற? வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 27:28 வசனத்தை வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. ஈசாக்கை பார்த்து ரெபெக்காள் சொல்லுகிறார், என் மகனாகிய யாக்கோபுக்கு நீர் இந்த கானானிய ஸ்திரீகளை ஒரு பொண்ணு நீர் எடுத்தா, அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன லாபம்? நான் ஏன் உயிரோட கூட இருக்கணும்? ஐயோ, அவர்கள் இந்த இருதயத்தை நோக்கடிக்கிறார்கள், என் இருதயத்துக்கு வேதனையா இருக்கிறார்கள். ஒற்று போகாத ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள மக்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவேதான் இப்படிப்பட்ட ஜனங்களை சபிக்கும்படிக்கு அன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரன் எழுப்பின கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொன்னார், இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பார். என்ன தெரியுமா நடந்தது? 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. என்ன நடந்தது பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரம் 34வது வசனம், 1 ராஜாக்களின் புத்தகம். உங்களுடைய வேதாகமத்துல 452 வாசிங்க. அவன் நாட்களிலே ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அஸ்திபாரத்தை போடுகையில் நான் சொல்லல, என் அன்பு பிரதர் சிஸ்டர், இந்த பிரசங்கத்தை நான் கண்ணீரோடு உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். உங்க காலில் விழுந்து சொன்னா கூட நான் விழுது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் விழுந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை என் ஜீவனுக்கு ஈடாகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் விழுந்து போகும். கர்த்தர் சொன்னான், அது சொன்னதுதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டினடி நிற்கும் என்று சொல்லு சங்கீத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 33:9 நோட் பண்ணிங்க, யாரும் வாசிக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டினடி நிற்கும். யோசுவாவை கொண்டு ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் சபிக்கிறேன், இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பார்கள். கொஞ்ச காலங்கள் கடந்தது, ராஜாக்கள் மாறினார்கள். மறுபடியும் ஒரு மனுஷன் எழும்புகிறான். வாசிக்கிறது 34வது வசனம். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரனாகிய ஈயேல் என்பவன் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு அதன் வாசல்களை வைக்கிற போது செகோப் என்கிற தன் இளைய குமாரனை சாக கொடுத்து. யோசுவா என்ன சொன்னான்?
யோசுவா என்ன சொன்னார்? 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுது? இந்த யோரிகோவை கேட்டுக்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் இதை கட்ட ஆரம்பிக்கிற போது, அஸ்திவாரம் போடுகிற போது தலைமகனை சாக கொடுப்பான். சாபம், சாபம் பிரியமானவர்கள். இந்த ஈயல் சொல்லி ஒரு மனுஷனை குறித்து நம்ம 34வது வசனத்தில் பார்க்கிறோம். யார் தெரியுமா இவன்? எந்த ஊருக்காரன் பாருங்க. 34வது வசனத்தின் முதல் பகுதி, இவன் எந்த ஊருக்காரன்? இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? அப்ப இவன் யாரு? இவன் கிறிஸ்டினா, இந்தா, இவன் முஸ்லிமா? பிரதர் சொல்லுங்க பிரதர், இந்த ஈயலுங்கிற சகோதரன் கிறிஸ்டினா, முஸ்லிமா, இந்து? யாரு? நண்புக்குரியவர்களே, வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு அற்ப மனுஷன், நீங்க கணத்துக்குரியவர்கள். எனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. இவனும் கர்த்தருடைய மனுஷன் தான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி அந்த வேலை செய்ய போறான். இவனுக்கும் பிரமாணம் இருக்கிறது. உங்களை போல என்னை போல இவனுக்கும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. ஆனாலும் இவனும் கர்த்தருடைய வார்த்தை மீறி போனான். இது ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த இடத்த விட்டு நான் கடந்து போகிறேன். கர்த்தர் சபித்தார். ஒருவேளை கர்த்தருடைய சாபம் நம்மளுடைய குடும்பத்திலேயோ நம்மளுடைய வியாபாரத்திலேயோ இருக்குமானால், இந்த உலகத்துல நீங்க எந்த அதிகாரத்தையே, இந்த உலகத்தையே நீங்க அந்த வார்த்தைக்கு கிரயமாய் கொடுத்தாலும் அது சொல்யூஷன் ஆகாது. அது மாறும். நாட்கள் கடந்து போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன ஊழியக்காரன் செத்து போயிட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை செத்து போகல. கையில தட்டி ஆண்டவர் மாதிரி அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை செத்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை விழுந்து போகாது. எரிகோவை கட்ட முயற்சிக்கிற எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான். அவன் இதை கட்ட ஆரம்பிக்கிற போது, முதல் கால் போடுகிற போது, முதல் இதை ஆரம்பிக்கிற போது, பேசி மட்டும் ஆரம்பிக்கிற போது தன்னுடைய தலைமகனை சாக கொடுப்பார். சாபம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் விலகி போகட்டும். என்னென்ன சாபங்கள், நிறைய சாபங்களை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். அப்படியே நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனம். 29 உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனம். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும்